நம்ம வீட்ல இருந்த சாமி நகைங்க அந்த காளியம்மா வீட்டுக்கு எப்படி போச்சு? அது எப்படி சாத்தியம்? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. அக்கா, இன்னுமா உனக்கு புரியல? இதையெல்லாம் இந்த டிரைவர் பையதான் செஞ்சிருப்பான். இவன் மேல நீ ரொம்ப கோவமா இருக்கல்ல, அதான் உன் மனச மாத்தி நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான். முன்னாடி இந்த மாதிரி நல்லது பண்ற மாதிரி பண்ணிதானே ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதான் இவன் குடும்பத்துக்கு கை வந்த கலையாச்சே. சித்தி, ஓவரா பேசாதீங்க. ஏன் புருஷன் தான் அம்மாவை காப்பாத்தினாருன்னு சொன்னா கடைசியில அவரே குற்றவாளி ஆக்குறீங்க. உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அவரை குத்த சொல்றீங்களே, நீங்க கூட இதை செஞ்சிருக்கலாம்ல. பாத்தியாக்கா, பாத்தியா இவ ஏன் மேலேயே சந்தேகப்படுறா? நான் அப்படி செய்யக்கூடிய ஆளாக்கா? நீங்க என் புருஷன் மேல சந்தேகப்படுறப்ப நான் உங்க மேல சந்தேகப்படக்கூடாதா? நல்ல கேளு ரேவதி. சகலைய இவங்க சந்தேகப்படலாமா, நீ இவங்கள சந்தேகப்படக்கூடாதா? இவங்கன்னா அப்படியே சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவங்களா? சரி அக்கா, ஏன் மேல சந்தேகம்னா சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்க. வீட்ல தான் கேமரா இருக்குல்ல. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு. அந்த நேரத்தில் யாரோ கேமரா ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. கேமரா ஆஃப் பண்ணிருந்துச்சா? யாரு பண்ணிருப்பாங்க? உங்க தங்கச்சி தான் கேமரா ஆஃப் பண்ணிருக்கணும். அவங்களுக்கு தான் இதுல மோட்டிவ் இருக்கு. வாய் முர்ரா, எனக்கு என்னடா மோட்டிவ் இருக்கு? அக்கா, இவன் போய் சொல்றான், நம்பாதக்கா. யாரா இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளியே வரதான் போகுது. அன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. ரேவதி, ஹாய். ஹாய். ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, நம்ம வீட்ல நடக்கிற விஷயம் அவங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். முக்கியமா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கிற விஷயம் தெரிய வேண்டாம். தெரிஞ்ச வருத்தப்படுவாங்க. நான் என்ன அவ்வளவு எங்கிதம் இல்லாத ஆளுன்னு நினைச்சியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் கெஸ்டா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் நம்ம ஃபேமிலி மேட்டர் சொல்லுவேனா? ரொம்ப தேங்க்ஸ்மா. ஹாய் நிஷா. ரேவதி, ஹாய். ஹாய் டி. ஹாய். ஹாய். முதல்ல டூப்ளிகேட்டா இருந்த நகைங்க அப்புறம் ஒரிஜினலா மாறினதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? ஏதோ சாமி அருள்வாக்கு சொல்லுச்சு, திரும்ப ஆசாரிய கூட்டு வந்து செக் பண்ணா ஒரிஜினலா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுதான் இல்ல, எல்லாம் அந்த டிரைவர் பயலோட வேலைதான். அவன் தான் டூப்ளிகேட் நகைய திரும்ப ஒரிஜினல் நகையா மாத்தி வச்சிருக்கான். நாம எப்படி பிளான் போட்டாலும் அதையெல்லாம் உடைச்சுடுறானே. திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்துட்டான். இனிமே எது செஞ்சாலும் ரொம்ப ஜாக்கிரதையா தான் செய்யணும். எனக்கும் அவனால பிரச்சனை தான் அத்தை. கொஞ்ச நாள் நான் நிம்மதியா இருந்தேன். நான் எது சொன்னாலும் என் அக்கா காரி அப்படியே கேட்டுட்டு இருந்தா. அந்த குடும்பத்தையே ஏன் கண்ட்ரோல்ல வச்சிருந்தேன். இப்ப அவன் வீட்டுக்குள்ள வந்ததும் எல்லாமே மாறி போச்சு. வீட்ல இருந்த ஒரிஜினல் நகைங்க எப்படி சிவனாண்டி வீட்டுக்கு போயிருக்குன்னு என் அக்கா காரி கேட்டப்ப நான் அவனை மாட்டி விடலான்னு பார்த்தா அவன் என்ன மாட்டி விட பாக்குறான். நல்ல வேளை சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணி வச்சேன். இல்லன்னா நான் மாட்டி இருப்பேன். ஆஃப் பண்ணது நீயா இருக்குமோன்னு ஒருவேளை அவன் சந்தேகப்பட்டிருப்பானோ? ஆமா அத்தை, அவன் அதையும் சந்தேகப்பட்டு கேட்டான். நான் தான் பேச்ச மாத்தி வேற மாதிரி கொண்டு போயிட்டேன். இப்ப அந்த ரேவதியும் பெரிய தலைவலி ஆயிட்டா. கோவில் ஃபங்க்ஷன்ல சிவனாண்டிக்கு முதல் மரியாதை கிடைக்கணுமான்னு கேவலமா பேசுறாத்த. அந்த ரேவதிக்கு முன்னாடி ஏன் புருஷனுக்கு முதல் மரியாதை கிடைக்கணும், அவ பாக்கணும். அதுதான் நான் அவளுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனையா இருக்கும். அந்த ரேவதி புருஷன் பக்கத்துல இருக்கிற தைரியத்துலதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. இந்த லட்சணத்துல அவ ஃப்ரெண்ட்ஸுங்க வேற வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படியா? எதுக்கு வந்திருக்காங்களா? நியூ இயர் அவளோட சேர்ந்து செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கிறதா சொல்றாங்க. இருக்கிற பிரச்சனையில இவளுக வேற புதுசா வந்து உயிரை எடுத்துட்டு இருக்காளுங்க. நியூ இயர் செலிப்ரேஷன்னா
ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. வெயிட் பண்ணுங்க. மௌனே, ம்? ஏதோ ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு உன் சித்தி ரூமுக்கு போறா, என்னவா இருக்கும்? கொஞ்ச நேரத்துல வெளியே வந்தாங்கன்னா தெரிஞ்சிட போகுது. ஏன் அவசரப்படுறீங்க? ம், ம், ம். மருமவளே, இதுல 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இத எப்படியாவது உன் அக்கா காரி ரூம்ல ஒளிச்சு வச்சுடு. நாளைக்கு நியூ இயர்ல சாமுண்டீஸ்வரி வேலை வாங்கி தரதா சொல்லி பணம் வாங்கினான்னு சொல்லி லஞ்ச ஒழிப்பு துறைக்கு தகவலை சொல்லி மாட்டி விட்டுருவோம். இந்த மாதிரி தான் ஏற்கனவே ஒரு வாட்டி பிளான் பண்ணமே, அது சொதப்பல் ஆயிருச்சே. அப்ப அந்த டிரைவர் பையன் தான் சாமுண்டீஸ்வரியை காப்பாத்திட்டான். அப்ப வாச்சு அவன் வெளியில இருந்தான், இப்ப வீட்டுக்குள்ளேயே இருக்கானே.